ஓப்பன்ஹைமர் படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மூவி ஓவரா இருந்தோட வாட்ச் பண்ணேன். தி ஆடிசி இதுவும் கிறிஸ்டோபர் நோலனோட மூவி தான். எனக்கு அவரோட மூவிஸ்லாம் பார்க்கும்போது இட் இஸ் ஒன்லி ஃபார் த பீப்புள் வித் பிரெயின் அப்படின்னு அவர் போட்ட டைட்டில் கார்டை நான் தான் பார்க்க மறந்துட்டோன்னு எனக்கு அடிக்கடி தோணும். ரீசெண்டாக தி ஆடிசி மூவி போயிருந்தேன், பட் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எனக்கு ஒரு சஜஷன் வந்துச்சு, தி ஆடிசி மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ராய்ன்ற மூவியை பார்த்தா இந்த படத்தோட பேஸ்லைன் ஸ்டோரி என்னன்னு தெரியும்னு. ட்ராய் நாட்டு மன்னன் ஸ்பாட்டா நாட்டு மன்னன் கிட்ட பேச்சுவார்த்தைக்காக வராங்க. வந்த இடத்துல ஸ்பாட்டா நாட்டு மன்னனோட ஒய்ஃப் மேலே ட்ராய் நாட்டு மன்னனுக்கு லவ் வந்துடுச்சு. அந்த பொண்ணு பேர் ஹெலன். ஸோ யாருக்கும் தெரியாமல் பட் ஹெலனோட சம்மதத்தோட ட்ராய் நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதை தெரிஞ்ச ஸ்பாட்டா நாட்டு மன்னன் பக்கத்தில் இருந்த குறுநில மன்னர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ட்ராய் நாட்டு மேலே போத்தெடுக்க வராங்க. அந்த குறுநில மன்னரில் ஒருத்தர் தான் ஒடிஷியஸ். இந்த போரில் ட்ராஜன்ஸை வீழ்த்துறாங்க. தந்திரமாக சூழ்ச்சி பண்ணி ட்ராய் நாட்டை கைப்பற்றுறாங்க ஸ்பாட்டா நாட்டுக்காரங்க. இப்போ இவங்க எல்லாரும் ட்ராய் நாட்டிலேருந்து தாய் நாட்டுக்கு எப்படி வராங்க, வரும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் சமாளிக்கிறாங்க, அதுதான் படம். அவ்வளோதான் படம்.